ஹாய் ஹலோ. இங்கே பாருங்கங்க, துளசி செடிங்க. துளசி பாருங்கள், இது வெள்ளை துளசிம்பாங்க, இது கருந்துளசிம்பாங்கங்க. இது ரெண்டுமே துளசி தாங்க. இங்கே பாருங்கள், துளசிலே நிறைய வகை இருக்குங்க. இது ரெண்டும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது தாங்க. இது பெருமாளுக்கு உகந்ததுங்க. இந்த துளசி நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இது பாருங்கள் கருந்துளசிங்க. கருந்துளசி நல்ல மருத்துவ குணம் கொண்டதுங்க. சளி இருமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் சாறு எடுத்துகிட்டு இதில் தேன் கலந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்குலாம் சரியாயிடுங்க. இதாங்க கருந்துளசி. இது ஐயப்பன் சாமிக்கு உகந்ததுங்க. இது பெருமாளுக்கு உகந்ததுங்க. இந்த துளசி பெருமாளுக்கு உகந்தது. பாருங்கள், இதெல்லாம் வீட்டில் வச்சு வளர்த்தணுன்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதுங்க. அப்போ உள்ளவங்க வீட்டிலலாம் எல்லார் வீட்லேயுமே துளசியெல்லாம் எல்லார் வீட்லேயும் வச்சுருந்தாங்கங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் துளசினா என்னன்னே தெரிலங்க, அந்தளவுக்கு இருக்காங்க. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதுங்க. பாருங்கள், இதாங்க நல்லா இதெல்லாம் நறுமணத்தை கொடுக்கக்கூடியதுங்க. எல்லார் வீட்லேயும் இதை வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க.